சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆஃபர் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முன்மைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ண உங்களுக்கு பப்ளிக் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோவில் 17,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 3 சினோனிம்ஸு, 3 ஆன்டனிம்ஸு, அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு, எக்ஸ்பென்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிலாம் இங்கிலீஷ் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி மார்க் வரும் இங்கிலீஷ் பார்த்துருக்கோம், எப்படிலாம் மார்க் அவங்க வேலிட் பண்ணுவாங்க, அப்படி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சினோனிம்ஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த சினோனிம்ஸில் ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டிங்களா? அடுத்து 4 5 6 பாருங்கள். அடுத்து 7 8 9. பார்த்துட்டிங்களா? எக்ஸ்பேன்ஷன். அடுத்து 10 பாருங்கள். இடியம் கேட்டிருக்காங்க. பெல், அலாரம் பெல்ஸ் ரிங்கிங், சைன் ஆஃப் சம்திங் கோயிங் ராங். அதான் ஆன்சராக வரும். ப்ரைசிங் சம் ஒன், டிஸ்கரேஜிங், செலிப்ரேட்டிங் விக்ட்ரி, இல்லை சைன் ஆஃப் சம்திங் இருக்கும்ன்றாங்க. ஓகே. அடுத்து 11 பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஒன் ஹூ ஆல்வேஸ் அப்ஸ்டைன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால் இஸ் கால்ட் அஸ் டீ டோட்டலர். ஐ திங்க் ஸோ, கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 12 பாருங்கள். ஹி டுக் ஓவர் த சார்ஜஸ் எக்ஸ்டர்டே, இன்வெஸ்டிகேட்டட், ஐ திங்க் போலீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ சூஸ் த டெட்ரா சிலபிஃபை வேர்டு. எஃபிசியன்சி, மொத்தம் 5 வரும்னு நினைக்கிறேன். ஏ சோல்ஜர் வாஸ் ஒண்டர்ட் இன் த பேட்டில் ஃபீல்டு, எஸ்பிஏ, சப்ஜெக்ட் வெர்பு அட்ஜெக்டிவ். அப்புறம் சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்டு. அமெரிக்கன் வேர்டு என்னது? இந்த வேர்டு எனக்கு புரியல. இது என்ன அமெரிக்கன் வேர்டு நான் கண்டுபிடிக்கிறது? அப்பர்கெய்னி, ஐ திங்க் ஸோ, எனக்கு தெரில எனக்கு. அப்புறம் ரைட் காம்பினேஷன் ஃபார் த கிவன் பிளண்டட் வேர்டு. ப்ளோட்கார்ட்டுக்கு என்னென்னு எனக்கு தெரில. அப்புறம் ஸ்பெல் கரெக்ட்லி. பெரம்புலேட்டர். அப்புறம் சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் த மவுஸுக்கு மைக், ஐ திங்க் ஸோ, தெரில எனக்கே கரெக்டானு தெரில. ட்ராம்டரி. அப்புறம் ஃபில்லிங் த பிளான்ஸ் வித் ரைட் வேர்ட்ஸ், இது தெரில எனக்கு. அடுத்து பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2ல் செக்ஷன் ஏ. என்ன எல்லாம் தெரிலங்கிறீங்க? அப்போ இதுதான் தெரியுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிலப்பா. ஏன்னா எல்லாம் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நானும் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், போயம் லைன்ஸ்ப்பா. 21 26 வரையும். இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், அப்படியே 21 22 23 24 25 26. டிஃபீட் வி ரீஸ்பெல் கரேஜ் அவர் ஃபோர்ட். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து செக்ஷன் பி பாருங்கள். எனக்கு கிராமர் 2 மார்க்கு நிறைய பேருக்கு கடுப்பாகும். இந்த கிராமர் 2 மார்க்கு ஸோ அடித்து சொல்கிறேன். ஏன்னா எனக்குலாம் சுத்தமாக புரியாது இதெல்லாம். இந்த 4 3 எழுதி ஆகணும். 1 கூட எனக்குலாம் தெரியாது. ஸோ பஞ்சுவேஷன் கேட்டால் பஞ்சுவேஷன் எழுதி வச்சலாம். பட் பஞ்சுவேஷன் கேட்க மாட்டாங்க. 10th நிறுத்திடுவாங்க. அது பஞ்சுவேஷன் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமர் தான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? டேரக்ட் ஸ்பீச் இன்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஃபார்ம் ஆஃப் பண்ண மாற்ற சொல்கிறாங்க. அப்புறமேட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வயசு. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா பிகின் வித் வேர். இது வேணால் எழுதிடலாம். வேர் இஃப் ஐ வாஸ் அ மங்கி ஐ வுட் ஹோப் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ. அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 29 என்ன வரும்? வேர் இஃப் ஐ வேர் அ மங்கி ஐ வுட் ஹோப் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ. ஐ திங்க் இது கரெக்டாக தப்பான்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சில குட்டீஸ் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். 29 30 என்ன கேட்டிருக்காங்க? சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரில எனக்கு சீரியஸாக. அடுத்து இஆர்சி கொஸ்டின்ஸ்ப்பா. கான்டென்ட்ஸு, ரெஃபரன்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த போயமை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி வச்சுருவோம். அப்போல்லாம் அது என்ன போயணும் இஆர்சி கொஸ்டின் வந்தால் என்ன போயணும்னு சொல்லி கை காட்டி சொல்லிடுறா, நான் எழுதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி போயிடுவோம் நாங்கள். அதெல்லாம் ஒரு காலம், பாலிய நாட்கள். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 2 மார்க் தான் 3 மார்க்காக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த 3ல் 2 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? வேர் டிட் த ஆர்டிஸ்ட் ஸ்டடி இன் ஹிஸ் சைல்ட்ஹுட். எங்கே படித்தார்? நேம் அ ஃபியூ திங்ஸ் தட் அ பர்சன் ரிமெம்பர்ட் ஈஸிலி. ஹவு கேன் அ கிராஜுவேட் கிவ் பேக் டு ஹிஸ் சொசைட்டி. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த பை சார்ட்டு, அப்புறமேட்டு ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு ப்ராவர்ட் கரெக்ட்லி. அப்புறம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் இருக்கும்.
அண்டு கம்ப்ளீட் த ப்ராப் சென்டென்ஸ் ஒரு சூஸ் மாதிரி கேட்பாங்க தெரியுமா, அதுவும் இருக்கும். அதுக்கு போல தான் இந்த பை சார்ட் கேட்டிருக்காங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, இமெயில் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அன் ஆம்லேட். ஈஸி தான் அதெல்லாம். 37 எழுதிடுவீங்க, 38 எழுதிடுவீங்க. அப்புறம் 40 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். இல்லைனா இமெயில் ரைட்டிங், ரைட் அண்ட் இமெயில் டு த அங்கிள் தேங்க் ஃபார் அ கிஃப்ட் தட் ஹீ சென்ட் ஃப்ரம் அப்ராட். ஸோ சிம்பிள் தான் இதுவும். அடுத்து பார்ட் 5 பாருங்கள். பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் 41, 42, 43. ஸோ ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா, ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி எல்லாத்துக்குமே 5 மார்க்கு. மேரிக்கும் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் போயமில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதிடுவீங்க, போயம் ஹேஸ் லேர்ன் வென் ஹீ க்ரூன் இன்டு அடல், இது எழுதிடுவீங்க. 43 சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு எது கதை மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி கரெக்டாக எழுதிடுங்க. ஓகேவா, 43. 44 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப் டிராஃப்ட் எழுதணும். ரஃப் டிராஃப்ட்டு, அப்புறம் ஃபேர் டிராஃப்ட்டு. அப்புறம் ரஃப் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டாக அடிச்சு விடணும். அப்புறம் டோட்டல் வேர்ட்ஸ் எழுதணும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே. அப்புறம் டோட்டல் வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ ஈஸி தான் இது. டோட்டல் வேர்ட்ஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும். உங்களுக்கு 5 மார்க் சொல்லியா, மேக்ஸிமம் 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க, 4 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, நோட் வரி. அடுத்து வேணால் லெட்டர் ரைட்டிங் 45 லெட்டர் ரைட்டிங். Write a letter to the editor of a newspaper on a dangerous effect of rash driving. அப்புறம் write a letter to your cousin describing your school field trip. நீங்கள் ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்பை பற்றி எழுதலாம் நீங்கள் ஓனா. பி. ஓகேவா, 45 பி எழுதலாம் நீங்கள். இப்போ 46 பாருங்கள். எரர் ஸ்பாட்டிங் எழுதணும். இல்லை கீழே இருக்கிற ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் யூசர் லிங்க் அதை வச்சு எழுதணும். ஓகேவா, நிவேதிதா அடாப்டட் சன் ஹிம்செல்ஃப் டு த நியூ என்விரான்மெண்ட். நிவேதிதா adapted himself for the new environment. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிவேதிதா வந்து அடாப்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு சில்ட்ரன்ஸ் ஆர்கனைசேஷன் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடாப்டேஷன் வரும், அந்த அடாப்டட் வரும் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறாங்க தெரியுமா, அந்த அடாப்டர் வந்து 2வதுல வரும். ஐ திங்க் இதுதான் எனக்கு எதுன்னு தெரில. 2வது இருக்கிறது 2வது வரும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் வந்துடும் ஈஸியாக. அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் பண்ணி அதே மாதிரி தான். எரர் ஸ்பாட்டிங் 5 இருக்குது. எரஸ் பண்ணி 5ல் ஒரு 3க்கு மேலே தெரிஞ்ச மட்டும் எரஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அப்படி தெரியாத பட்சத்தில் இதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, பி அட்டன் பண்ணுங்கள். இப்போ 47 பாருங்கள். 47 உங்களுக்கு இது இருக்குது. ஸோ கடைசி கொஸ்டின் இது ஈஸியாக எழுதிடலாம். 47 ஏ எழுதிடலாம், அப்புறம் பி எழுதிடலாம். ரீட் த பேசஞ்சர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஒரு பேராகிராஃப் கேட்டுவாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அது எடுத்து எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க், ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். 47 ஏவும் ஈஸி, பியும் ஈஸி, ரெண்டுமே தான் ஈஸி. ஓகேவா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட்சிட்பா, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் மாதிரி இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ண மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ப்பா. மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸ்க்ரீனில் தெரியுமா இதுதான் வாட்ஸ்அப் சேனல். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் காலமாக லிங்க்ஸ் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல் போட்டு லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய்.